ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எதெல்லாம் எப்படி நம்ம 60க்கு 60 மார்க் வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான். ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு எக்ஸாமுக்கு டோட்டலாக நமக்கு 6 பாடம் உண்டு. ஃபர்ஸ்ட் 6 பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்ததா கோடிச்சடங்களை நிரப்புக, பொறுத்துக, சரியா தவறா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சாலே போதும். தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஒன்பதை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் கிட்டத்தட்ட 20 மார்க் இருக்குதான் அர்த்தம். சரிங்களா? இப்போ முதல் பாடத்தில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தயவு செஞ்சு படிச்சிருங்க. எதிரொலிப்பு விதிகளை படத்துடன் கூறுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எக்ஸாமில் அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக படிக்க வேண்டிய கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், தென் 10th கொஸ்டின். இது எல்லாமே முக்கியம்தான். இதுலேயும் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். எக்ஸாமில் எது அடிக்கடி கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4வது கேள்வி ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 7வது கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. தென் அடுத்ததாக முப்பட்டகம் என்றால் இந்த 10வது கேள்வி கேட்டிருக்காங்க. 11வது கேள்வி ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். தென் அடுத்ததாக 14வது கேள்வி, 15வது கேள்வி ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20வது கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? 20ம் 19வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், 22வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். இதெல்லாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 24வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். 2 மார்க்லாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். விரிவான விடையிலை பொறுத்தவரை கட்டாயம் படிக்க வேண்டிய கேள்விகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்காங்க. தென் அடுத்ததாக 4th கொஸ்டின் கேட்காங்க. தென் 5th கொஸ்டின் கேட்காங்க. சரிங்களா? அடுத்ததாக 7வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்லாம் படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வழக்கம் போல தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அதுபோக 2ஆம் பாடத்தில் எதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்து ஆகணும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். இதுலேயும் எது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டினும் இந்த 4th கொஸ்டினும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. விரிவான விடையில பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின் தரவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த உயர் சிந்தனை வினால இருந்து ஒரே ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ விரிவான விடையில செகண்ட் கொஸ்டினும் இந்த உயர் சிந்தனை வினாவும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க 2வது பாடத்தை பொறுத்தளவுக்கு. அடுத்ததான் பாடம் 3. பாடம் 3 பொறுத்தளவுக்கு மிக குறுகிய விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் 3rd கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் 5th கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் 7th கொஸ்டின் 5 ஆர்டர்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். சிறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததாக படிக்க வேண்டியது செகண்ட் கொஸ்டின். அடுத்ததாக நீங்கள் நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டின் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பாடம் 4. வழக்கம் போல புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் 6 ஓரிரு வார்த்தைகள் விடையில் ஒரே ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் விடை இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அதில் ரிப்பீட்டாக எது கேட்டிருக்காங்க அப்படின்னா 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் குறுகிய விடையில எதெல்லாம் படிக்கணும் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் இருக்குது. இந்த 4 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுருக்கேன். தென் அடுத்ததாக விரிவான விடைகளில் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு எந்த விரிவான விடை முக்கியமான விரிவான விடைகள் பார்த்தீங்க அப்படின்னா 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததில் 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மெழுகுவர்த்தியின் படம் வரைந்த பாகங்களை குறிக்க ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 கொஸ்டினுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பாடம் 5. வழக்கம் போல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. ஒன் வேர்டு சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் படித்ததுக்கப்புறமா ரோமன் லெட்டர்
6ல் மிக முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின் இதெல்லாம் எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். குறுகிய விடையை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் சரிங்களா. விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது ஒரே ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது மட்டும் என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா படித்தா போதுமானது. உயர் சிந்தனை வினாவை பொறுத்தளவுக்கு இந்த ஒரே ஒரு கேள்வி, இந்த பேராசூட் தயாரிக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கா, இது மட்டும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் 5 கொஸ்டின் இருக்குது. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 5ஐயுமே படிச்சிருங்க. இது வரைக்கும் எக்ஸாமில் முதல் 3 கேள்வியிலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் உண்டான ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினை படிச்சிருக்கேன். இதை மட்டும் படித்தாலே போதும், எக்ஸாமில் நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க்ஸ் வரும். தேங்க்யூ.